ஹாய் உலகாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் பார்ட் 1லேருந்து பார்ட் 24வது பார்ட் வரைக்கும் நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ தொடர்ந்து நீங்கள் அதை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்ட் 25வது பார்ட்டை நம்ம பேசலாம். பேசுவதற்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. இப்போ பார்ட் 25, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம என்னுடைய லைஃப் ஸ்டோரியில், அதாவது பார்ட் 1லேருந்து பார்ட் 24வது பார்ட் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் மக்களே. இன்றைய காலகட்டத்திலையும் நிறைய விவசாயிகள், அதாவது நான் எல்லா வாட்டியும் எல்லா தடவையும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, விவசாயிகளுடைய கஷ்டங்களை கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கிடணும் மக்களே. இன்றைய காலகட்டத்தில் நிறைய விவசாயிகள் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நீங்களாம் இந்த சில டைம்லலாம் அவங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிடணும் இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா இப்போ காலத்தில் இளைஞர்கள், முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இளைஞர்கள் விவசாயத்தை கற்றுக்கிடணும். நம்ம இப்போ காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் வச்சுங்களா, அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது விவசாயம் யாருக்காவது தெரியும். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும்னா அதை என்ன செஞ்சுருக்கோம், அந்த ப்ராஜெக்ட் கிளியர் பண்ணி சொல்லிட்டு ஓ கிரேட் வாங்கிடுறோம். ஆனால் விவசாயிகள் அந்த கஷ்டத்தில், அதிலிருந்து வர கஷ்டத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மக்களே. என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, விவசாயம் பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ ஃபெயிலியர் ஆகும்போது நான் என்ன பண்ண முடியும், சரி என்னடா நம்ம லைஃப்பில் இப்படிலாம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் எந்த கவலையும் படலை. என்னுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு நான் திருப்பி என்னுடைய வாழ்க்கையில் நான் முயற்சி பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவேன் அப்படி சொல்லி தான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போனாலும் கூட, நான் விவசாயத்தை இழந்தாலும் கூட அவங்களுடைய கஷ்டத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மக்களே. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனியில், பெரிய பெரிய இடத்துல நம்ம ஒர்க் பண்ணாலும் விவசாயத்தை கொஞ்சமாவது நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சமாவது கற்றுக்கிடணும். ஏன்னா என்னுடைய காலகட்டத்திலலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, டேய் விவசாயம்லாம் பண்ணாதடா அப்படிலாம் சொல்லுவாங்க மக்களே. எனக்கு அவங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த விவசாயத்தில் அவங்க நம்ம கூட எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய முக்கிய மக்களே. நம்மளை யார் விமர்சித்தாலும் சரி, யார் நம்மளை ஒரு விஷயத்த முடியாது அப்படி நம்ம சொன்னாலும் சரி, நம்ம அவங்க முன்னாடி என்ன செய்யணும்னா, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கூட கண்டிப்பாக நிற்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு கஷ்டமான ஸ்டோரி இருக்குது. ஏன்னா ஒரு விவசாயம் பண்ணும்போது அது விவசாயத்தை இழந்து, அந்த விவசாயத்தை இழந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத ஒரு காலகட்டத்திலையும் நம்ம கூட ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க மக்களே. ஒரு சில நண்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, டேய் உன்னாலலாம் முடியாதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிலாம் சொல்லுவாங்க மக்களே. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு எதையும் நீங்கள் யோசிக்காமல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் என்னை விமர்சித்தாங்க. விவசாயம் பண்ணும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நான் பண்ண மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு என்னதுன்னா, கல்லூரி வாழ்க்கையை நல்லபடியாக முடிச்சிட்டேன். என்னுடைய படிப்பை நான் நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டாலும் விவசாயத்தை நான் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் செஞ்சேன். ஒரு வருஷம் என்னுடைய தோட்டத்தில் விவசாயத்தை நான் சூஸ் பண்ணி அதை கஷ்டப்பட்டேன். பட் அது பலன் இல்லை. பலன் இல்லைன்னா இயற்கை மட்டும்தான். நான் செயற்கைலாம் கூட இயற்கையினால் தண்ணி இல்லாமல் போனதுனால, அது வறட்சியான பகுதியினால் முடியலை. ஆனால் இன்றைக்கி தண்ணி இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு ப்ராஜெக்டாக நான் எடுத்து பண்ணேன். என்னாலே முடியும். வாழ்க்கையில் யாரெல்லாம் நம்மளை விமர்சித்தாங்களோ அவங்க முன்னாடி நம்ம ஜெயிக்கணுங்க. இதாங்க ரியாலிட்டி. இன்றைக்கி உங்களை விமர்சிக்கிறாங்க, அவங்களால முடியாதுன்னு அப்படி நம்மளை எல்லாருமே சொன்னாலும், நம்மளாலே முடியும் அப்படி நம்ம என்ன செய்யணும், அவங்க முன்னாடி நிரூபித்து காமிக்கணும். இதாங்க எல்லாருமே என்னையும் விமர்சித்தாங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நண்பர்கள் தான் என் கூட இருந்தாங்க. ஆனால் அந்த நண்பர்கள் இன்றைக்கும் என் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா அந்த யாரெல்லாம் என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இனி வரக்கூடிய வீடியோவில் என் பக்கம், அதாவது இந்த சைடே இவங்க அதில் வச்சு நான் நேர்காணல் எடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், யாரெல்லாம் என் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் மக்களே. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலையுமே நான் நிறைய சோதனைகள், நிறைய விமர்சனங்கள் அதெல்லாம் கடந்தாலும் என்னுடைய நண்பர்கள் தாங்க என் கூட இருந்தாங்க மக்களே. அதாங்க நான் நான் பெருமையாக சொல்கிறேன், என்னுடைய நண்பர்கள் தான் என் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் இப்போவுமே பெருமையாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இனி வரக்கூடிய நாட்கள்லையுமே என்னுடைய நண்பர்கள் தான் என் கூட இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டங்கள் இருக்கும்போது நம்ம அந்த கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அம்மா அல்லது நம்மளுடைய நண்பர்கள் அல்லது சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்லுவோம். யாருமே அந்த கஷ்டத்தை கேட்கலன்னா நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும் மக்களே. ஆனால் நமக்காக ஒரு சிலர் இருப்பாங்க தெரியுமா,
அவங்க நம்ம என்ன கஷ்டம் சொன்னாலும் நம்ம கூட இருக்கிற கஷ்டத்தோடு அவங்களும் நினச்சிவாங்கன்னா பயணிப்பாங்க. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்டா, ஏன்டா நீ கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு நம்ம கூட இருந்து ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் பெரிய விஷயங்க. நீங்களாம் பெரிய லக்கி அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா நண்பர்களுமே என் கூட இருந்தாங்க. ஆனா, அவங்க என்னை விட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னை விட்டு போயிட்டாங்க. அதான். ஏன்னா நம்ம தோட்டத்தில ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்த நண்பர்கள்லாம் என்னை விட்டு போனாங்க. ஆனாலும் எனக்காக ஒரு நண்பன், எனக்காகன்னு ஒரு நண்பன் இருப்பாங்க தெரியுமா? அவன் என் கூட இருந்தான். ஏன்னா அந்த டைமில நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நான் அவ்வளோ வருத்தத்திலயும், அவ்வளோ கவலைகளிலும் இருக்கும்போது, என் கூட இருந்தது அந்த ஒரே ஒரு நண்பன் தான். இன்னைக்கும் அவன் என் கூட ஒவ்வொரு நாட்களுமே ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கா. என்னுடைய ஃபுல் ஆதரவு எனக்கு குடுக்குறான். "டேய் நண்பா! உன்னால முடியும். நீ ஏன்டா கவலைப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலயுமே என் கூட இருக்கிறது என்னுடைய நண்பன் தான். இன்னைக்கு நான் 1000 கோவப்படுவேன், 1000 விமர்சிச்சாலும், என்னுடைய நண்பர்கள நான் என்னைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டேன். இதாங்க. ஏன்னா இந்த 25வது பார்ட்ல நான் பேசும்போது, ஒவ்வொரு விவசாயிகள் படுற கஷ்டத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காலகட்டத்திலலாம் நெறைய விவசாயிகள் அவங்க படுற கஷ்டத்தலாம் நீங்க ஒரே ஒரு நாள் நீங்க விவசாயம் பண்ணுங்க. ஏன்னா, இந்த காலகட்டத்திலலாம் யாருமே அத பெருசா எடுத்துக்கிட மாட்டேங்கிறீங்க. ஸோ, அத பத்தி நான் உங்களுக்கு பார்ட் 26வது பார்ட்ல ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். விவசாயிகளுக்கு நீங்க எப்படிலாம் முக்கியத்துவம் குடுக்கணும், இனி உள்ள காலத்தில விவசாயத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 26வது பார்ட்ல நான் பேசுறேன். ஸோ மக்களே, நம்ம வீடியோ நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணதற்கு மிக மிக நன்றிகள். என்னுடைய வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணதற்கு. நம்ம பிஜேஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிருங்க மக்களே. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு. ஃபுல்லா வீடியோ வாட்ச் பண்ணதற்கு மிக மிக நன்றிகள் மக்களே. எப்பொழுதும் நான் உங்கள் பிஜேஎஸ் ஆனந்த். டாடா பாய்.